நாமத்தினால வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன். இதனால் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தையானது, கிறிஸ்தவர்கள் கோபப்படலாமா? கிறிஸ்தவர்கள் கோபப்படலாமா என்ற வார்த்தை மூலிமா நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கி உலக மக்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்கின்ற பூமியில் நம்ம நடமாடுகிற காரியங்கள் எல்லாவற்றும் உலக மக்கள் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் காணப்படுகிறது இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள்னாக்கா கிறிஸ்தவர்கள், ஏன்னா அவங்க ஏசப்பாவை தெரியும், அவங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஏசப்பாவை பற்றி என்ன செய்யும் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏசப்பா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்தார். பைபிளை படிக்காதவங்க, மறைமுகமாக படிக்காதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதே போல் பைபிளுடைய காரியங்கள் தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னாக்கா அவங்க இப்படித்தான் இருக்கணும், அவங்க இயேசுவை போல குணாதிசயங்களாக உடையவர்களாக தான் இருக்க வேணும்னு சொல்லி நம்ம இதை என்ன செய்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்புகள் பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத போது என்ன செய்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்தவ புறக்கணிக்கிறாங்களா அல்லது கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களை தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவை புறக்கணிக்கிறது. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஏசப்பா நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னாக்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைக்காத போது அவர்கள் என்ன சொல்றாங்கனாக்க, கிறிஸ்தவர்கள் சரியானபடி அல்லன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா கோவப்படலை இல்லைங்களா? கோவப்படலை. அப்போ கிறிஸ்தவர்கள் கோவப்பட மாட்டாங்க. கிறிஸ்து அன்பாக இருந்தார், அதுபோல் கிறிஸ்தவர்களும் என்ன செய்வாங்க, அன்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் போகும்பொழுது தான் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த ஏசப்பாவை அவங்க உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டாலும் வெளிப்பார்வைக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்றதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனையோ இடங்களில் நம்ம வீடு அநேக இடங்களில் வாடகைக்கு வீடு கேட்கும்போது நிச்சயமாக என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்க, நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவை வெளிப்படுத்துறதில்லை, கிரிகைகளில் நம்ம கிறிஸ்தவை வெளிப்படுத்துறதில்லை. அப்போ அதில் அந்த காரியங்களில் பார்க்கும்போது நான் இந்த வார்த்தை பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தப்பட்டார். அப்போ என்னன்னாக்க, இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் கோபப்படலாமா? படப்படாதா? சரி, கோபப்படலாம். ஆனால் மாம்ச கிரியை கோபங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர காரியங்களில் கோபங்கள், சண்டைகள், விரோதங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ மாம்ச கிரியை கோபம். அப்போ நம்ம கோபப்படலாமா? படக்கூடாது இல்லைங்களா? படலாமா? அப்போ இங்கே வசனம் சொல்லுது என்னன்னாக்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்களேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணீர் கடவுள். அப்போ இங்கே என்னன்னாக்க, நீங்கள் கோபப்படலாம், ஆனால் கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாதா? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் கோபப்படலாம். கோபப்படுறதுக்கு நான் மனுஷனா பிறந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன செய்யும், கோபம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த கோபம் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறோம். அப்போ கோபம் வரும்போது நம்ம என்ன பாவம் செய்வோம் இல்லைங்களா? எது வேணாலும் செய்வோம். அந்த கோபம் வந்துருச்சுன்னா மனுஷன் அந்த இடத்துல அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இயலாத காரியமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இங்கே வேதத்தில் ஒரு மனுஷன் கோபப்படுறான், அந்த கோபப்பட்டு எரிச்சல் அடைகிறான். அவன் என்ன செஞ்சான்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? காயினும் அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கல. இல்லை சிஸ்டர், ஒரு நிமிஷம். 5ஆம் வசனம் வாசிங்க. காயினையும் அவன் காண்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாள் ஏற்பட்டது. என்ன செய்யறான், காயின் என்ன செய்யறாங்க, காயினும் ஆபேலும் ஏசப்பாவுக்கு பலி செலுத்த போறாங்க.
பலி செலுத்த போகிற போது என்ன ஆகுதுனாக்க ஆபேல் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், காயின் காணிக்கையை என்ன செய்றாரு, புறக்கணிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப புறக்கணிக்கும் போது அப்ப காயினுக்கு என்ன செய்யறான்னாக்க அந்த இடத்துல தன் சகோதரன் மீது என்ன வருது, பொறாம வருது இல்லைங்களா. உன் காணிக்கை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, அதனால அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, என் காணிக்கையில அங்கீகரிக்க வரலன்னு சொல்லி அவன் எரிச்சல் அடைக்கிறான். எரிச்சல் அடிச்சு கோபப்பட்டு அவனுடைய முகம் நாடி என்ன செய்யுது, வேறுபடுதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம சாதாரணமா நம்ம அழகா இருக்கிறோம் இல்லைங்களா, அழகா இருக்கும்போது அந்த கோபம் வரும்போது நம்ம முகத்தை பார்க்கணுமே, அப்பா சகிக்க முடியாது இல்லைங்களா. அது போலதான் இங்க வந்து என்னன்னாக்கா காயினுடைய முகம் என்ன செய்யுச்சு, வேறுபட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேறுபட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வசனங்களை கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, முகநாடி வேறுபட்டது ஏன்னு சொல்லி. அப்ப அவன் முகநாடி வேறுபட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் காயின் கோவப்படுற, நன்மை செய்தால் உனக்கு மேன்மையாக இருக்குல்லவா, தீமை செய்தால் பாவம் வந்து வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்லி. அப்போ கோபப்பட்டு எரிச்சல் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்துட்டு காயின் என்ன செஞ்சானாக்க அதுக்கு கீழ் வர வசனங்களை பார்க்கும்போது தன் சகோதரனை என்ன செய்யறான், ஏமாற்றி கூட்டிட்டு போறான் வயல்வெளிக்கு. நம்ம போய் வயல்வெளிக்கு போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த இடத்துல என்ன செய்யறான், வஞ்சகமா ஆபேலை கொன்று போடுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம அந்த இடத்துல என்ன செய்யறான், காபில் வந்து கோபப்படுறான், எரிச்சல் படுறான். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறான்னாக்கா அவன் வந்துட்டு பாவம் செய்யறான். ஒரு உயிரை கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது இல்லைங்களா, தேவன் உண்டாக்கின உயிரை கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறானாக்கா காயின் வந்து பாவம் செய்யறான். பாவம் செய்யும் போது என்ன ஆகுது, அவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கோபப்படுறோம், ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், கோபப்படுறோம், கோபப்பட்டு என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம். பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யும் போது என்ன செய்யறோம், சபிக்கப்பட்ட கொலை செய்யறோம். கொலை செய்யும் போது அது சபிக்கப்பட்டவர்களாகிறோம், சாபமா மாறுது. அதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஆக்கினி தீர்ப்புகளாக உண்டாக்கப்படுறோன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கோபப்பட்டாலும் இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கோபப்படலாம், கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு ஏசப்பா வந்து சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு வந்து கோபப்பட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம்னாக்கா மனுஷனை கத்தியால மட்டும்தான் குத்து கொள்றோமா, இல்லை இல்லைங்களா, வார்த்தையால மேக்சிமம் என்னன்னாக்கா சொல்லப்போனால் நம்ம வந்துட்டு ஒரு மனுஷனை கத்தியால் குத்திட்டா கூட அவன் செத்து போயிடுவான் இல்லைங்களா, செத்து போயிடுவான். அது வந்து அவன் அதோட முடிஞ்சிடும். இவன் குத்துனவனும் கோபப்பட்டவனும் என்ன செஞ்சிடுவான், தண்டனை அனுபவிச்சிடுவான். ஆனால் வாயின் வார்த்தைகளினால நம்ம வந்துட்டு ஒருவனுடைய இங்கே வந்துட்டு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் கடுஞ்சொற்கள் வந்து என்ன செய்யணும்னா கோபத்தை எழுப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்க கோபம் மெதுவான பிரதியுத்தரம். கோபம் கொண்டாலும் நம்ம பாவம் செய்யாது இருக்கணும். பாவம் செஞ்சவங்க என்ன செய்யறாங்க, சபிக்கப்பட்டவங்கள மாறுறாங்க, ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளினால என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய காயம் வந்து என்ன செய்யுமா, ஆத்துமாவை கொள்ளுகிறதாய் காணப்படுமான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும், ஆத்துமாவை கொள்ளுகிற வார்த்தைகளை அவங்க அனுதினமும் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையானது வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கோபப்பட்டு பேசுகிற வார்த்தையானது வந்து என்ன செய்யணும், அவர்களுடைய மன சமாதானத்தை கெடுக்கிறதாகவும் சந்தோஷத்தை கெடுக்கிறதாகவும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கோபம் கொண்டாலும் பாவமான வார்த்தைகளை என்ன சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்போனால் நம்ம வந்துட்டு நம்மளுடைய வார்த்தை, கிறிஸ்தவர்களுடைய நம்மளுடைய வார்த்தையானது வந்து மற்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் கண்ணீரில் அவங்க கண்ணில் கண்ணீர் வர வச்சுச்சுன்னா அது நமக்கு என்ன செய்யும், சாபமா மாறும்னு சொல்லி பார்க்குறோங்க. இங்க ஏசப்பா என்ன செய்யறாரு, ஏசப்பாவும் கோபப்பட்டாருங்களா இல்லைங்களா, கோபப்பட்டார் இல்லைங்களா. அவர் கோபப்பட்டு வார்த்தைகளை அவன் கோபப்பட்டு பேசும்போது யாருடையாவது மனது புண்பட்டுதா, யாருடையாவது வார்த்தை
மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதுனா படுத்தக்கூடாது. மற்றவர்களை வந்துட்டு என்ன செய்யணும்னாக்க அவங்களை வந்து வேதம் சொல்லுகிறது கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லுது அவங்க தவறு செய்யும் போது. ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்னன்னாக்க அன்பாய் கடிந்து கொண்டு என்ன செய்யணும், புத்தி சொல்லணும்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு வந்து நம்ம அநேக நாட்களில் அந்த அன்புங்கிற வார்த்தையை என்ன செய்யறோம்னாக்க நம்ம வந்து என்ன செய்யறோம், மறந்து போயிட்டு நம்ம வந்து அந்த அவங்கள வந்து கண்டிச்சு உணர்த்தணுங்கிற அந்த பேரில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்க நம்மளுடைய வார்த்தைகளினால அவர்களை வந்து என்ன செய்யறோம், துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிறோம். அது அவங்களுக்கு வந்து அந்த காயங்கள் அப்படின்னாக்க இப்போ மனுஷ ஆயுதங்களினால உருவாக்கப்பட்ட அப்படின்னா கொலை செஞ்சா அதோட முடிஞ்சிடும். வார்த்தைகளினால பேசுகிற வார்த்தைகளினால உண்டாகிற காயங்கள் வந்து ஆறவே ஆறாதுங்க. என்னன்னாக்கா அதனுடைய காயம் மாறினாலும் என்ன செய்யணும், அதில் உள்ள தழும்புகள் வந்து ஆறவே ஆறாது. அதுதான் இங்கே வந்துட்டு திருக்குறளில் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து வேதத்திலிருந்து எடுத்த வசனங்கள் தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்போ தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிடும், ஆனால் அந்த வடு என்ன செய்யாது, மாறாது. அதனால நாவினால் நம்ம சுட்ட வார்த்தையானது மற்றவர்களுடைய காயத்தை வேணா அந்த நேரத்துக்கு நம்ம திட்டிட்டு அடுத்த நிமிஷம் போய் அவங்கள வந்து பேசும்போது அவர்களுடைய காயங்கள் அந்த பேசின காயங்கள் ஆயிரும். ஆனால் அந்த வார்த்தையினால உண்டான தழும்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்ன செய்யாது, மாறவே மாறாதுங்க. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்கிட்ட மற்ற மக்கள் எதிர்பார்க்கறது இதுதாங்க. சில வேளைகளில் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவிக்குரிய அங்கே கூட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறோம். ஆனால் வந்துட்டு வெளி காரியங்களில் சில ரேஷன் கடையில் நிற்கும் போது இல்லை வந்துட்டு நம்ம தண்ணி பைப்பில் பார்க்கும்போது தான் கிறிஸ்தவர்களுடைய கோபம் வெளிப்படும் இல்லைங்களா. நமக்கு முன்பாக ஒருவர் நின்றுட்டாங்கனாக்கா லைனில் நிற்கும் போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவங்க வயசானவங்களாக இருக்கலாம் அல்லது வந்து முடியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் முன்னாடி போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரே கோபம் தான். எல்லாரும் வரிசையில் நிற்கிற, நீங்கள் ஏமா வந்து நிற்கிற, வரிசையில் நின்று வாங்குங்கன்னு அந்த இடத்துல கோவப்படுறோமா இல்லையா. அதே போல் தண்ணி நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு தான் வறுமை கோபம். அந்த நாட்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கே அப்பாப்பாப்பா, உலக பிரகாரமான அந்நிய பாஷைகளை தேவனுடைய வாயினாலே பரலோக அந்நிய பாஷைகளை பேசுகிற நாவினாலே நம்ம என்ன செய்கிறோம், உலக பிரகாரமான அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் இல்லைங்களா. அது வந்து சரியானதாங்க, அதுதாங்க பாவம். அந்த இடத்துல நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது, உங்கள் வார்த்தைகளினால சண்டை போடும்போது வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே போல் வேதம் சொல்லுது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்போ கெட்ட வார்த்தை நம்ம பேசும்போது என்ன செய்யுது, நம்ம சாட்சி நமக்கு வந்து சாட்சி, நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் என்ற அந்த சாட்சி அந்த இடத்துல தேவ நாமம் தூசிக்கப்படுது. அந்த இடத்துல நம்ம சாட்சியில் வாழ்க்கை வாழ முடியாதபடி என்ன செய்கிறோம், வந்துட்டு அந்த இடத்துல நம்ம அசிங்கப்படுறவங்களா தேவனை அசிங்கப்படுத்துகிறவங்களா காணப்படுறோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன செய்யலாம், நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம வாயில வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தைகள்னா அசிங்கமான வார்த்தைகள் ஒன்று தான் கெட்ட வார்த்தைகளா. அசிங்கமான வார்த்தைகள் பேசும்போது அது கெட்ட வார்த்தையா இல்லைங்க. உங்கள் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளும் மற்றவர்களை அவதூறு செய்கிற வார்த்தைகளும் புறங்குறுகிற வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தாலே நம்ம வந்து என்ன செய்யணும், சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வாழ்றதுல இருந்தாங்க அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த வசனத்தின்படி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்ற வசனத்தின்படியாக நம்ம என்ன செய்கிறோம், கோபம் கொள்கிறோம் ஆனால் வந்து பாவம் செய்யறேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்ம கோபம் கொண்டாலும் கோபம் கொள்வது நமது உரிமை. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன செய்யணும்னாக்க அது நமக்கு கோபத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த கோபத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும், நிதானித்து நாமே சோதித்து நிதானித்து அறிந்து அது வந்து கோபத்தை நம்ம விட்டு மெதுவான பிரதியுத்தரம் சொல்லி வந்து என்ன செய்யணும், மற்றவர்களை நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் என்னன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக என்ன செய்யணும், உங்களுடைய கோபம்
கோபம் தணியணும்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கோபத்தினால என்ன செய்யுதுனாக்கா சண்டை விவாதம் எழுதுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கோபத்தினால என்ன செய்யுது? விவாதம் எழும்புது. விவாதத்தினால சண்டை வருது இல்லைங்களா? சண்டைனால பகைகள் விரோதங்கள் இது ஏறி கடைசியில் கோபம் உச்சிக்கு போவதே என்ன செய்யுது? அந்த இடத்துல நம்ம வந்து கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு போகிறோம் இல்லைங்களா? அப்போ விவாதம் எழுப்புவதற்கு முன்பே என்ன செய்யலாமா? கோபத்தை விட்டுவிட வேணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னன்னாக்கா நம்ம விவாதம் எழுப்புவதற்கு முன்பாகவே நம்ம கோபத்தை அந்த விவாதம் வருது, நீங்கள் ஒன்று பேச நான் ஒன்று பேச, அது ஒரு விவாதம் வரும்போதே அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிடணுமா? நம்மை நாளே நிதானித்து பார்க்கணும். நம்மை நாளே நிதானிச்சுட்டு என்ன செய்யணும்னாக்க அந்த விவாதத்தை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும்போது ஒருவருக்கு சரி நீ கோவப்பட்டுட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னாக்க நம்ம அந்த இடத்துல வந்து சண்டையை தவிர்ச்சிடலாம். பகை வராது, அந்த இடத்துல வந்து பிரிவினைகள் வராது, கசப்புகள் யாருக்குள்ளே இருக்காது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படிப்பட்ட சண்டை போட்டுட்டு வருஷ கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதே போல் குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு குடும்பங்கள்ல தான் பிசாசானவன் அதிகமாக கிரியை செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பாஸ்ட் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவார். ஒரு அல்வா துண்டு கதை தான் சொல்லுவார். பிசாசு வந்து ஒரு அல்வா துண்டை ஒட்டி வச்சுட்டான் செவுத்துல. அப்போ வந்து அந்த அல்வா துண்டை ஒட்டி வச்சனது இப்போ என்ன செய்யுது? பள்ளி வந்து அதை ஈய வந்து உட்காருது அந்த அல்வா துண்டு மேலே. அந்த ஈய பிடிக்க அல்வா அந்த பள்ளி வருது. பள்ளியை வந்து என்ன செய்யுதுனாக்க தவறி சாம்பார் பாத்திரத்துக்கு விழுந்துருது அந்த ஹோட்டலில். அப்போ என்ன செய்யுது? ஒருவருக்கு சாம்பார் ஊற்றும் போது அது அந்த இடத்துல வந்து சண்டை வருதுன்னு சொல்லி ஒரு சின்ன அல்வா துண்டு கருத்தை பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கோபம் தாங்க. இன்னைக்கு சின்ன கோபம் வந்து என்ன செய்யுதுனாங்க பெரிய சண்டையை உண்டாக்கி அது பகையை விரோதம் அது ஒருவருக்கு மட்டுமா, அவங்களை சார்ந்து ஒருவருக்கு மட்டுமா, அந்த தனிநபருக்கு மட்டுமா அது வந்துட்டு அந்த கோபம் வந்துட்டு பிரச்சனைகளை உண்டாக்குது. அந்த கோபத்தின் நிமித்தம் அந்த குடும்பங்களே இல்லைங்களா? குடும்பங்களே பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது இல்லைங்களா? இன்னைக்கு கோபம் தான் கணவன் மனைவிக்கிடையே என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகுதுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சவங்களே என்ன செய்யறாங்கன்னாக்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாதபடி பொறுமை இல்லாதபடி என்ன செய்யறாங்க? டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இது வந்து கோபத்தினால் வரக்கூடிய பாவம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபம் பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் வருகிற நேரத்துல நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையா இருக்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவும் நம்ம விட்டு கொடுத்து போகும்போது என்ன செய்வோம்? உலக மனிதர் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுக்கறதில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து போகணும். அது வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து என்னன்னாக்கா ஒரு பரஸ்பரத்தையும் உண்டாக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே சொல்ல போனாக்க இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கோபப்பட்டாரா பண்ணலீங்களா? எந்த இடத்துல பண்றாரு? தேவனுடைய ஆலயத்துல கோபப்படுறாரு இல்லைங்களா? புறா விற்கிற ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து புறா விற்கிறாங்க. அந்த பலியிடுவதற்கு சம்பந்தப்பட்டமான பொருள்களை தான் அங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்ன செய்யறாரு? கோபப்பட்டு ஜாட்டை முறுக்கினாருன்னு சொல்லி பைபிள் இருக்குங்களா? இல்லை, பைபிள் இருக்குங்களா? ஜாட்டை முறுக்கினார் இல்லை, அவங்க வந்து என்ன செய்யறாரு? ஆலயத்துக்குள்ள வராரு. அங்க புறா வைக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் பார்க்குறாரு. என்ன செய்யறாருன்னா அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டு என்ன செய்யறாரு? அந்த இடத்துல கோபப்பட்டா தானே அந்த அவர்களெல்லாம் துரத்த முடியும். அப்ப என்ன செய்யணும்? அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு காசுக்காரர்களுடைய பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டுட்டு என் வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்க இதை வந்து கள்ள புகையாக்குகிறீர்களா என்று கேட்கிறாரு இல்லைங்களா? அந்த இடத்துல ஏசப்பா என்ன செய்யறாரு? கோபப்படுறாரு. ஆனா கோபப்பட்டாலும் ஏசப்பா அந்த இடத்துல யாருடையாவது காயத்தை அடிச்சாரா? அடிக்கல. யாரையாச்சும் காயப்படுத்தினாரா? இல்லை இல்லைங்களா? அவர் துரத்து விட்டார். நீங்க போங்க, இது என்னுடைய இது வந்து இந்த ஆலயம் வந்து என் பிதாவின் வீடு, இது வந்து நீங்க. ஆனா அவங்க வந்து அந்த அவங்க வச்சிருக்கவங்க எதுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க? பலியிடுறதுக்காகத்தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதையுமே தேவன் என்ன செய்யல? அனுமதிக்கல. இன்றைக்கு நம்ம சர்ச்சில் பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள் நடக்குது இல்லைங்களா?
எவ்வளோ காரியங்கள் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டு ஆலயத்துக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க, வியாபாரம் நடக்குதா இல்லைங்களா, டீ விற்கிறாங்க. ஏன்னாக்கா சர்ச்சுக்கு வரவங்க வந்து டயர்டாக இருப்பாங்களா, சுகரில் இருக்கிறாங்களா, அங்கே டீ குடிக்கிறதா, இது சரியான காரியங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து நமக்கு வேண்டாத காரியங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நமக்கு கோபம் வரணும். நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வீட்டில் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது நமக்கு கோபம் வரணும். ஆனால் அந்த இடத்துல கோபம் கொண்டாலும் ஏசப்பா எப்படி வந்துட்டு வந்து மற்றவங்களை காயப்படுத்தாதபடி துரைத்து விட்டாரோ அது போல நம்ம என்ன செய்யணும், காயப்படாதபடி நம்ம என்ன செய்யணும், அவங்களை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து கடிஞ்சு அன்பாக கடிஞ்சு கொண்டு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அந்த இதிலிருந்து அவர்களை விடுவிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏசப்பா நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கிறா இல்லைங்களா? அப்போ எந்த இடங்கள்ல கோவப்பட்டிருக்காரு? தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான். அவர் போய் ஏன் என்னை அடித்தாயின்னு கேட்பாங்க. குற்றவாளி தீர்க்கிறதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடாது. அவன் அடிச்சிருவான் சார். அப்போ டக்குனு கேட்பார், ஏன் என்னை அடித்தார், ஏன் என்னை அடித்தாயின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல கோபப்படுறாரு. ஆனாலும் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஏன் என்னை அடித்தா என்று சொல்லி அந்த வார்த்தை கூட கோபமா வரதா வெளிப்படலை இல்லைங்களா? ஏன் என்னை அடிக்கிற, சத்தத்தை ஏன் மீறுகிற அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு ஒழிஞ்சு வந்துட்டு அந்த இடத்துல வந்து தன்னுடைய கோபத்தை ஏசப்பா என்ன செய்யற வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா நமக்கு விரோதமா யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாக்க நம்ம எவ்வளோ கோபப்படுறீங்க. என்ன குறிச்சு நீ இப்படி சொல்லிட்டியா, என்ன குறிச்சு நீ இப்படி இது பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், கோவப்படுறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருந்தா கோவப்படக்கூடாதுங்க. நம்ம மெதுவான பிரதித்திரம் தான் சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா அன்பு தாங்க. அன்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கோவப்படவே மாட்டோம். அப்படி இப்போ வந்துட்டு மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நம்ம மன்னிக்க முடியாதபடி மற்றவர்களை நம்ம கோபப்பட்டு காயப்பட்டு பேசுறது போல நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் நாமே நிதானித்து பார்த்தோம்னாக்க நம்ம வந்துட்டு கோபப்படாமல் இருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம செய்கிற இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம கீழ்ப்படியலைன்னா என்ன செய்வோம், அவங்க மேலே நம்ம கோவப்படுவதையா, நான் சொல்லி இவன் செய்யலை, நான் சொல்லி கீழ்ப்படியலை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் எவ்வளோ வார்த்தைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றாதபடி இருக்கும்போது நம்ம மேலே அவர் எவ்வளோ கோவப்படுவாருங்க. அவர் நம்ம மேலே கோவப்பட்டா நம்ம இந்த பூமியில நிலைத்து பார்க்க முடியுமா இல்லைங்களா? ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போமா? அப்போ தன்னைத்தானே நம்ம என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். அப்போ தேவன் வந்து நம்ம மேலே வைத்த அன்புனால நம்ம என்னதான் செய்தாலும் பொறுமையோடு இருக்கிறார் இல்லைங்களா? சில வேளைகளில் தேவன் என்ன செய்யறாருன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறாரு. வசனத்தின் மூலியமாக, ஊழியக்காரர்கள் மூலியமாக, மற்ற செய்திகளின் மூலியமாக தேவன் என்ன செய்யறாருனாக்க கடிந்து கொண்டு நமக்கு புத்தி சொல்லுகிறாரு. அதுல வந்து நம்ம என்ன செய்யணும், திருந்தணும். அதுலயே திருந்தினா என்ன செய்யணும், அதற்குரிய தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டுமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மற்றவர்களுடைய நிலைகளை உணர்ந்து நம்ம கோவப்படாதபடி கடுமையான வார்த்தைகளை வீசாதபடி என்ன செய்யணும்னாங்க மெதுவான பிரதிகளை சொல்லி அவர்களுக்கு நேராக ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும்னு சொல்லி பார்க்கிறேன். இதை தாங்க மற்றவர்கள் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. இதுதான் தேவனுடைய குணாதிசயங்கள் இல்லைங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது சில வேளைகளில் சொல்லுவாங்க, நான் இந்த தப்பு செய்யவே இல்லை, என் மேலே இப்படி பண்ணிட்டாங்கன்னு கோபம் வரும். செய்யாத தப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம், சில வேளையில் கோபப்படுவாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னாக்க பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே யோசேப்பு என்ற மனிதனை குறித்து பார்க்குற வேளையில் போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த போத்திபாருடைய மனைவி தான் என்ன செய்கிறாங்க, யோசேப்பு கிட்ட தவறு செய்யும்படியாக வராங்க. ஆனால் அவர் அந்த தவறு செய்யாதபடி தன்னை காத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி தன்னை காத்து கொண்டு அந்த பாவத்துக்கு விலகி ஓடும் போது என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த இடத்துல வந்துட்டு அந்த போத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறான்,
போர்த்திபார்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கொண்டு வந்து வச்ச எபிரேய என்னோட பாவம் செய்யும்படியாக வந்தான், நான் சத்தம் போட்டு ஓடிட்டான்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து போர்த்திபார் என்ன செஞ்சுருக்கணும்னாக்க விசாரிச்சிருக்கணும் இல்லைங்களா? அந்த இடத்துல விசாரணை செய்திருந்தானாக்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உடனே என்ன செய்கிறாருனாக்க போர்த்திபார் என்ன செய்கிறாரு? கோபப்படுறாரு. ஆனால் போர்த்திபாருக்கு தெரியும் யோசேப்பு வந்து என்ன செய்கிறார், தப்பு செய்யலன்னு சொல்லி வந்துட்டு தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறாரு, போர்த்திபார் கோபம் கொண்டு யோசேப்பு வந்து சிறையில் போட்டுடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கூட செய்யாத தப்புக்கு சில வேளை கோபமாக நம்மளை வந்து பேசுவாங்க இல்லைங்களா? நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பொறுத்து போகும்போது, யோசேப்பை போல பொறுத்து போகும்போது என்ன செய்யணாக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறத வந்து என்ன செய்வார்னாக்க உறுதிப்படுத்துவாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கனாக்கா தேவன் வந்து நிறைய விதத்தில் அவர் அழிவே தான் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வந்து நியாய பிரமாணத்தின் காலமாக இருந்தபடினாலே தப்புக்கு தண்டனை அனுபவித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருனாக்க ஜனங்கள் கீழ்ப்படியாத போது என்ன செஞ்சாரு, ஏசப்பா கோபப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது, மோசே நடத்திட்டு வரும்போது அநேக இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத போது தேவ கோபம் உண்டதுன்னே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ தேவ கோபம் மூடும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா ஜனங்களே அழிவுக்கு நேரம் ஒப்பு கொடுக்குறாரு. அது வந்து நியாயப்பிரமாண காலமாக இருந்தபடினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாட்களில் வந்துட்டு கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறபடினாலே நமக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு மன்னிப்பையும் பொறுமையையும் ஆவிக்குரிய கனிகளையும் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம இங்கே மாம்ச கிரியான கோபத்தை நம்ம வெல்ல வேணும்னா ஆவிக்குரிய கனியாக எது நமக்கு தேவை? ஆவிக்குரிய கனியாக அன்பு தேவை. அது அடுத்தபடியாக பொறுமை மிக மிக தேவைங்க. ஆவிக்குரிய மாம்சக்கிரியாக கோபத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு வந்து பொறுமையும் தாழ்மையும் என்ன செய்யணும், நமக்கு கண்டிப்பாக நமக்கு அது ஆவிக்குரிய கனிகளாக இருக்கிறபடினால ஆவிக்குரிய கனிகளினால நம்ம மாம்சக்கிரிகளை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம்னு சொல்லி இந்த வேலையில பார்க்குறோங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்யணும்னாக்க நம்ம என்ன செய்யணும், கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி கோபப்பட்டாலும் என்ன செய்யணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு கோபத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டுங்க. சண்டை வந்து மதவை திறந்து விடுவது போல இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சண்டை அதை விவாதம் எழும்புவதற்கு முன்னே என்ன செய்யணும், அதை விட்டு விட வேணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு கோபத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்க்குறோங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜனங்கள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் கிறிஸ்தவர்கள் கோபப்படக்கூடாது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். பொறுமையும் தாழ்மையும் நமக்குள்ள காணப்படுமே ஆனால் அநேகரை நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரெண்டு காரியம் வந்து நமக்குள்ளாக இருக்கணும். அதுக்கு மூல காரணம் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்புங்க. அன்பு தான் சகல பாவங்களையும் மூடும். சகல பாவங்களையும் வந்து நம்ம மீட்டெடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம வந்து மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளணும், ஏசப்பாவை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது நம்ம அன்பு செலுத்த போகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு மற்றவர்களை வந்து துக்கப்படுத்தாதபடி அவங்கள்ட்ட அன்பாக பழகணுங்க. யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்லைங்களா? முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருப்போங்க. இங்கே பார்க்கும்போது அடுத்த நிமிஷம் நம்முடையதல்லாங்க இல்லைங்களா? இப்போ நான் பேசிட்டு இருக்கிற அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ அடுத்த நிமிஷம் நம்முடையது இல்லாத தேவ கரத்தில் இருக்கிறபடினால கொடுத்த இந்த நேரத்தில் நம்ம யாவரோட சமாதானமாக இருந்து கிறிஸ்துவின் நன்மை வெளிப்படுத்தி நம்ம வந்து பொறுமையுள்ளவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக இருந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் தான் என்று என்று நிரூபித்து நம்ம அநேகரை தேவனுக்குள்ளாக ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. கடைசி காலம் கடைசியாக இருக்கிறபடினால இன்னும் கொடிய காலமாக இருக்குதுங்க. கொடிய காலத்திலே நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னாக்க நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. அந்த கொடிய காலத்தில் தேவன் நம்மை காப்பாற்றும்படியாகவும் நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் நம்ம என்ன செய்யணும்,
ஆயத்தமாக்கிக் கொள்ளணும். நம்ம தேவ அனுபவனால நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க, கோபப்படாதீங்க. அப்படி மீறி கோபப்பட்டாலும் தயவுசெய்து பாவம் செய்யாதீங்க. உங்கள் வார்த்தைகளினாலே காயப்படுத்தாதீங்க. இதுதான் இந்த நல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த வேலையில கூட நான் உங்களிடத்துல நான் வந்துட்டு தேவன் உணர்த்தப்படுகிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய வார்த்தையினாலாவது, என்னுடைய செய்கையினாலாவது, என்னுடைய வார்த்தையினால நான் யாரையாவது காயப்படுத்தி உங்கள் துக்கப்படும்படியாக மறக்க முடியாத வார்த்தைகள், மறக்க முடியாத காரியங்கள் யாராவது உங்கள் மனசில் இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம என்ன செய்வோம், இனிமேல் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பாவம் செய்யக்கூடாது. சரிங்களா? அதனால் நம்ம எல்லா கோபம் வருந்தாங்க. கீழ்பட்டாத போது மற்ற காரியங்கள் செய்யும்போது நமக்கு கோபம் வரும். ஆனாலும் அந்த கோபத்தை நம்ம என்ன செய்வோம், பொறுமையாக நம்ம சாந்தபுரமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பாவத்திலிருந்து அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து நம்ம என்ன செய்வோம், ஜனங்களை மீட்டெடுப்போம். ஜனங்களை என் தேவனுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மனவாளனாக இயேசு கிறிஸ்து வரும்போது மனவாட்டியாக நம்ம அலங்கரித்து கொண்டு பொறுமையினாலும் சாந்தத்தினாலும் ஆவிக்குரிய கனிகளால் நம்மை அலங்கரித்து கொண்டு மனவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாகுவோம். மற்றவர்களே என்ன செய்வோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.